சட்டத்துக்கு புறமான நடவடிக்கைகள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உக்தியாக இருக்குது. அது நீங்க சொன்ன மாதிரி 7 கட்டத்துக்கும் 7 ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா, அவங்க எலெக்ஷன் கமிஷன் நம்மளுக்கு முழுமையாக நிற்கும் அப்படின்னு நினைச்சாங்க, அதுவும் முழுமையாக நிற்குது. இதை விட கேவலமான ஒரு எலெக்ஷன் கமிஷன்லாம் வரலாறுல பார்த்துக்கவே மாட்டாங்க எங்கேயுமே. குறிப்பாக வந்து 2002 அப்போ இவர் மதக்கலவரத்தை முடிச்சுட்டு தேர்தல் வைக்கணும்னு சொன்னபோது அப்ப எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் விடமாட்டோம், இன்னும் வந்து மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு வரலன்னு சொல்லிச்சு. அதெல்லாம் போய் அந்த காலம்லாம் போய் இன்னைக்கு அவர் வந்து இவ்வளோ வெறுப்பு பேச்சு பேசுறாரு. மட்டன் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு, முஸ்லீம் லீக் தேர்தல் பத்திரிகைன்றாரு, இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் அதிக குழந்தை பெற்றுக்கிறாங்கன்றாரு, குஷ்பேத்தியம் இவங்கெல்லாம் வந்து ஊடுருவ செஞ்சவங்க அப்படின்றாரு. எதையுமே கண்டுக்காம இருந்தாலும் தேர்தல் ஆணையமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா, நேற்று மட்டும் ஏறக்குறைய 30,000 பேர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நேற்று வந்து காலையில பாக்குறேன் 2,000 பேர்னு போடுறான், மதியானம் பார்த்தா 17,000 பேர்னு வருது, சாயங்காலம் பார்த்தா 26,000 பேர்னு வருது. அது வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி ஏறிக்கிட்டே போகுது.